लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानदृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏறார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராம் உதயடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2306வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியினுடைய 5வது பாசுரம் 855வது பெரிய திருமொழி பாசுரம் குறுங்குடியூர் பாசுரங்களின் வரிசையிலே இது 15வது பாசுரம். 20 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஆழ்வார் திருக்குறுங்குடியே. அதிலே இது 15வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஷகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமே பஞ்சு கண்ணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேடுமென்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 855வது பெரிய திருமொழி பாசுரம். கவ்வை களிற்று மன்னர் மாள கலிமா தேர் ஐவருக்காய் அன்று அமரில் உய்த்தான் ஊர் போலும் மை வைத்து இலங்கு கண்ணார் தங்கள் மொழி ஒப்பான் கொவ்வை கனிவாய் கிள்ளை பேசும் குறுங்குடியே. குறுங்குடி எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார் கடைசி 2 வரிகளிலே. மை வைத்திலங்கு கண்ணார், கண்ணிலே அழகான மையை வைத்து கொண்டிருக்கிற அழகிய கண்களை உடைய பெண்கள். அந்த பெண்கள் பேசுகிற மொழி போலவே கொவ்வை நிறத்திலே உதடுகளை வைத்து கொண்டிருக்கிற கிளிகளும் பேச முற்படுகிற ஊர் இந்த திருக்குறுங்குடி என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட திருக்குறுங்குடியிலே யார் இருக்கிறார் என்றால் கவ்வை களிற்று மன்னர் மாள என்று சொல்கிறார். போர்க்களத்திலே யானைகள் மாள, யாருடைய யானை? கௌரவருடைய யானை மாடுமாறு செய்தவன். அவனே ஐவருக்காய் தேரை செலுத்தினான். பாண்டவர்களுக்காக அர்ஜுனனுக்கு தேர் சாரதியாக அமர்ந்து போரிலே யுத்த நெறிகளை எல்லாம் வகுத்து கொடுத்து பெரிய படையுடன் இருக்கக்கூடிய துரியோதனாதிகளை வெல்லுவதற்கு யுக்தி கொடுத்தவனாய் சக்தி கொடுத்தவனாய் எல்லாமுமாய் இருந்தான். அவன் இருக்கிற ஊர் இந்த திருக்குறுங்குடி என்று சொல்லுகிற பாசுரம். யானை போர்க்களத்திலே சத்தம் போட்டுக்கொண்டே வரக்கூடிய யானைகள், அப்படி அந்த யானை மீது வரக்கூடிய அரசர்கள் என துரியோதனாதிகளுடைய சேனையை பங்கம் செய்தான். அப்படி பங்கம் செய்ய வேண்டும் என்றால் அவன் யார் பக்கம் இருந்தான்? பாண்டவர்களுக்காக இருந்தான். ஐவரா என்றால் பாண்டவர்களுக்காக இருந்தான். பாண்டவர்களிலே அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து அவனுக்கு வழி நடத்தினான். அப்படி மகாபாரத போரை நடத்திய கண்ணன் இருக்கக்கூடிய ஊர் அழகான மை வைத்த கண்களை உடைய பெண்கள் பேசுகிற மொழி போலவே தாங்களும் பேச வேண்டும் என்று முற்படுகிற கோவை செவிதழ் கொண்ட கிளிகள் இருக்கிற ஊர் இந்த திருக்குறுங்குடி என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். கவ்வை களிற்று மன்னர் மாள கலிமான் தேர் ஐவர்காய் அன்று அமரில் உய்த்தான் ஊர் போலும் மை வைத்து இலங்கு கண்ணார் தங்கள் மொழியொப்பான் கொவ்வை கனிவாய் கிள்ளை பேசும் குறுங்குடியே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா வித்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமியத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும்
அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.